Hi friends, welcome to krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல eggless vanilla cake குக்கர்ல எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எப்படி பண்றதுங்கிறது புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே கப்பால் உருக்குனா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒயிட் கலரில் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை பிடிக்காதவங்களுக்கு இந்த கேக் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் 125 mlக்கும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மைதா எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடரை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபில்டரில் நம்ம பவுடர்டு சுகரை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பவுடர்டு சுகர்னா சர்க்கரையை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாக ஒரு 60 ml பால் தேவைப்படும். இது 1/2 கிலோ கேக்கான மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தூக்கி விடும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகணும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து அதை நல்லா பரப்பிட்டுருங்க. ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை ஊற்ற போகிற டின்னை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த டின்னில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றிலும் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காகனா கேக் நம்ம கவுக்கும் போது ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். இப்போ நம்ம பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது ரிப்பன் கன்சிஸ்டன்சி கரெக்டானது. இப்படி தான் இருக்கணும் பேட்டர். அப்புறம் நம்ம அந்த கேக் மிக்ஸை டேப் பண்ணிக்கலாம். அப்போ பபிள்ஸ் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஒரு தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம கேக் மிக்ஸை தூக்கி அதில் வச்சுட்டு ஹோல் எதுவும் இல்லாத மூடியாக பார்த்து இந்த மாதிரி மூடிக்குங்க. இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 50 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். சிம்லேயும் இருக்கக்கூடாது, ஸ்பீட்லேயும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நமக்கு கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு, நல்லா பேக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டினோன்னே வெளியில் வந்துருச்சு கேக்கு. இதில் இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதான் நம்ம கேக்கோட ஃப்ரண்ட் சைடு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதனால தான் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் போட்டோன்னே செம்ம சாஃப்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.